தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று சொல்கிறார். தேசு என்று சொன்னால் ஒளி. உலகத்தில் ஒளியாக ஞான குருவாக விளங்கக்கூடியவன் இறைவன். எங்கேயோ குதிரை வாங்குவதற்கு போய் கொண்டிருந்த ஒரு மனிதரை இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி ஹரஹர என்கின்ற அந்த ஒலியை அவனுடைய காதிலே விழ வைத்து வாதவூராரை தனக்குள்ளே ஆட்கொண்டார். அப்படி குருந்த மரத்தடியிலே ஒளி உருவாக குரு வடிவாக இறைவனை கண்டவுடனேயே அங்கே இருந்து பார்த்த மணிவாசகருக்கு உலக மாயை அற்று போய்விடுகிறது. ஒரு நொடிக்குள்ளேயே. அதுக்கு முன்பாக அவர் அதை பற்றி யோசித்தவர் இல்லை. ஆனாலும் கூட இந்த தேஜோமய ரூபத்தை பார்த்தவுடனேயே தன்னுடைய அத்தனை மாய பிறப்பும் அருந்து விட்டது என்று பாடுகிறார். என்று சொன்னால் தேசு என்று சொன்னால் ஒளி. அந்த ஒளி வெளியிலே இருந்து வரக்கூடிய மின்சார விளக்குகளாலோ அல்லது சூரிய சந்திரர்களாலோ வரக்கூடிய புற ஒளி அல்ல. உள்ளுக்குள்ளேயே அந்த ஒளி பொருந்தியதாக இருந்தால்தான் அதை நம்முடைய வழக்கு மொழியிலே புரிவது போல சொல்ல வேண்டும் என்றால் தேஜஸ் உடையவர் என்று சொல்லுவோம். என்ன அழகா ஒரு தேஜஸா இருக்காங்க அவங்க முகம், அவங்க எவ்வளவு ஒரு ஆன்மீக தேஜஸோட இருக்காங்கன்னு நம்ம பல பேரை பார்த்து வியப்பது உண்டு இல்லையா? அது போல இறைவனை தியானிப்பவர்களுக்கே ஒரு தேஜஸ் வருகிறது என்று சொன்னால் இறைவன் எவ்வளவு ஒளி பொருந்தியவனாக இருப்பான். தேசன் அடி போற்றி என்று அதனால்தான் அந்த இடத்திலே சொல்லுகின்றார்.